பாபாவுக்கும் பக்தனுக்கும் இடைவெளி ஏதும் இல்லை. அவர்கள் இருவரும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறார்கள். பக்தன் பாபாவின் பாதங்களில் தலை சாய்ப்பது உடலளவில் செய்யப்படும் மரியாதையே. பக்தன் தான் பாபாவோடு ஒன்றியவன் என்ற எண்ணத்திலேயே பாபாவை வழிபடுகிறான். பாபாவும் பக்தனை தன்னில் ஒன்றியவன் என்றே வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறான பரஸ்பர அன்பை பக்தன் புரிந்து கொள்ள வேண்டும். எவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. அற்புதங்களுக்காக அலையாதீர்கள். நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம், எதை தேடி போகிறோமோ அது நம்மை விட்டு தூரம் போகும். எதை நாம் எதிர்பாராமல் இருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும். அற்புதங்களும் இப்படித்தான். பாபாவிடம் அற்புதத்தை தேடி போகாமல் ஆன்ம நலன்